வெல்கம் டு த்ரீ சிஸ்டர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு க்ரன்ச்சியான முறுக்கு ரெசிபி. சிம்பிள் ரெசிபி. வாங்க ரெசிபி பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முறுக்குக்கு செய்ய தேவையான பொருள்: இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இன்றைக்கி இட்லி அரிசி 1 கிலோ எடுத்திருக்கேன். உளுத்தம் பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை 250 கிராம் எடுத்திருக்கேன். இது நமக்கு மாவுக்கு தேவையான ஐட்டம்ஸு. அதுக்கப்புறமா கருப்பு எள்ளு, ஓமம், அப்புறம் கொஞ்சம் பட்டர். இது உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் போட்டுக்கணும், அது ஆப்ஷனல். பட்டர் வேணும், இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் தூள், மிளகாய்த்தூள், அப்புறமா பெருங்காயத்தூள், உப்பு. நம்ம செய்ய போகிற மாவுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் முறுக்கு பிழிகிற அச்சு. இப்போது இந்த அரிசி அப்படியே நம்ம இட்லி அரிசி வாங்கி அப்படியே நம்ம அரைச்சிடணும். கூடவே உளுத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கணும். அப்புறம் பொட்டுக்கடலை, இது 3த்தையுமே மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கணும். 1 கிலோ அரிசி, பொட்டுக்கடலை, உளுத்தம்பருப்பு மட்டும் நம்ம வறுத்துக்கணும். மீதி எல்லாமே அப்படியே நம்ம அரைச்சிடலாம், கழுவலாம் வேண்டாம். கடை அரிசி வாங்கினீங்கன்னா அப்படியே நீங்கள் அரைச்சிக்கலாம். இது 1 வருஷம் ஆனாலும் இந்த மாவு கெடாது. பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் இது கெடாது. எப்பப்போ தேவையோ அப்பப்போ நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த மாவுலேருந்து தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாவு நம்ம எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போ செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 3லேருந்து 4 கரண்டி எடுத்து போட்டிருக்கேன். இப்போது இதில் நம்ம பட்டர், உருக்கின வெண்ணெயை போட்டுக்கலாம். இது நெய்னா கூட போட்டுக்கலாம், இல்லை எண்ணெய் கூட போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா முறுக்கு நல்லா க்ரன்ச்சியாக வரதுக்காக. இன்னொன்று முறுக்கு புழியும் போது சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். கஷ்டப்பட்டு புழிய வேண்டாம். அதுக்கப்புறமா நல்லா இது பிசைஞ்சு விட்டுக்கோங்க. டால்டா கூட போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இப்போது கருப்பு எள்ளு, இது வேண்டாம் வெள்ளை எள்ளு தான் பிடிக்குனாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை சீரகம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஓமம். இந்த ஓமம் மட்டும் கையில் கொஞ்சம் நல்லா இப்படி நசுக்கி விட்டுட்டு அப்புறம் போடணும். அப்போ தான் அதோடய வாசனை நல்லா நமக்கு தெரியும். இது எதுக்குன்னா முறுக்கு சாப்பிடும் போது நமக்கு வயிற்றில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த ஓமம் போடுறோம். இன்னொன்று இது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறமா உப்பு, மிளகாய்த்தூள், பெப்பர் தூள், அப்புறமா எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். பெருங்காயத்தூள் போட்டுருங்க. இப்போ நல்லா ஃபஸ்ட்டு கையை வச்சு அதை பிசைஞ்சி விட்டுக்கோங்க. உப்பு ஃபுல்லாக மாவில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கணும். இது நல்லா டைட்டாலாம் பிசையக்கூடாது, கொஞ்சம் லூஸாகவே பிசையணும். டைட்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் முறுக்கு அச்சில் பிழியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் பிசைஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் கையில் போட்டுட்டு மாவு மேலே பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. பார்த்திங்களா, நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம். இப்போ இதை எப்படி புழிஞ்சி எண்ணெயில் போடுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெய் தடவிட்டு அதில் முறுக்கை நல்லா எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நான் சுற்றிட்டு இதை எண்ணெயில் போட்டிருக்கேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ வேணுமோ அப்போ தேவைக்கு இந்த மாவை நீங்கள் எடுத்து போட்டு பண்ணலாம். மொத்தமாகவும் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த எண்ணெயில் உள்ள அந்த பபிள்ஸ் போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். இது இப்போ இருக்கிற லீவ், இந்த லாக்டவுன் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஆச்சு, நமக்கு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரீயாக தான் வரும் இந்த முறுக்கு அச்சிலேருந்து. ஏன்னா நம்ம வெண்ணெய் போட்டிருக்கிறதுனால. இதில் உங்களுக்கு நான் ஸ்டார் அச்சு போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ரவுண்ட் அச்சு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன
எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. முறுக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.